சுப்மன் கில்லு அவுட்டா இல்லையா? இந்த ஒரு கேள்வி வந்து எல்லாருடைய மைண்ட்லயுமே ஓடிட்டு இருக்கு. ஏங்க இதெல்லாம் என்னங்க ஒரு கேள்வி அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருந்தாலும், இதுல பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது நமக்கு. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹாய் ஃப்ரம் பாலா. சுப்மன் கில் அவர்களை பொறுத்தவரைக்கும் வந்து எல்பிடபிள்யூக்கு ஒரு ஒரு கேஸான ஆளா இருக்காருங்க அவரு. கொஞ்சம் பார்த்து நடந்துக்க வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்ப பல பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு நிகழ்ந்திருக்கிற சம்பவம் என்ன அப்படின்னா, சுப்மன் கில்லுக்கு வந்த ஒரு டெலிவரி ட்ரீம் அப்படின்னு சொல்லி உள்ள சோ அந்த டெலிவரி தலைவர் என்ன பண்ணிட்டாப்ல அப்படின்னா, டெஸ்ட் மேட்ச்ல வழக்கமாவே வந்துட்டு நிறைய பேர் இந்த ஸ்பின் பவுலர்ஸ் எல்லாம் மோஸ்டா போடும்போது ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் நிக்கிறாரு, ஒரு ஆஃப் ஸ்பின்னர் போடுறாரு அப்படின்னா, இப்ப அது வந்து ஒரு லெக் பிரேக் ஆகி உள்ள வர்றதுக்குலாம் வாய்ப்புகள் ரொம்ப கம்பளிங் இதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து ஒரு காலை ரெண்டையும் கையை ரெண்டையும் தூக்கிக்கிட்டு ஹே அப்படின்னு நிப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அந்த காலத்து கிரிக்கெட்ல இருந்து முகமது கெய்ஃப், விவிஎஸ் லக்ஷ்மண், இப்பெல்லாம் கூட ரீசெண்ட் டைம்ஸ் ரவீந்திர ஜடேஜா அடிக்கடி பண்ணுவாப்ல. ஸ்பின்னர் வந்து இப்ப இந்த சைடுல லெஃப்ட் சைட்ல இருந்து இப்படி போடுறாரு, அதாவது அவருக்கு வந்துட்டு ஆஃப்ல இருந்து போடுறாரு அப்படின்னா ஓவர் த விக்கெட்ல இருந்து டக்குனு பேட்டை தூக்கிட்டு முட்டியை மட்டும் முன்னாடி நீட்டி வச்சுட்டு முட்டியில வாங்குவாரு. ஸோ இந்த முட்டியில வாங்குற விஷயங்கிறது டெஸ்ட் கிரிக்கெட்டை நம்ம நிறைய பார்க்கக்கூடிய விஷயம் தான். அப்படி முட்டியில வாங்குறதுக்கு எதுக்குங்க அவருக்கு அவுட் கொடுத்தாங்க அப்படின்றத இப்ப பல பேர் கேட்டுக்கிற கேள்வி. யாருக்கு? சுப்மன் கில்லுக்கு. இப்போ ஒரு முட்டியில வந்துட்டு படும்போது எப்ப இம்பாக்ட் அவுட் சைடு ஆஃப் அப்படிங்கிறது அவுட் ஆகும், எப்ப அவுட் ஆகாது அப்படிங்கிறத ஒரு சின்ன விளக்கம். இது வந்து 90% மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு 10% மக்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அவங்களுக்காக முக்கியமாக இந்த வீடியோ. இப்போ நீங்க ஒரு ஷாட்டை பிளே பண்ண போறீங்க, நீங்க பேட்டை வந்து வித்ட்ரா பண்ணாம தூக்கிக்காம நீங்க பிளே பண்றீங்க ஷாட்டை அப்படிங்கும் போது உங்களுடைய முட்டி அவுட் சைடு த ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியே இருக்கும்போது இம்பாக்ட் பட்டுச்சுன்னா, அதாவது இம்பாக்ட் அவுட் சைடு ஆஃப் இருந்துச்சுன்னா அது நாட் அவுட். அப்ப அதுக்கப்புறமா அது போய் விக்கெட்ஸ்ல அடிச்சுதா இல்லையாங்கிறத பார்க்கவே மாட்டாங்க. தூக்கி கடாச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்கறதுக்கு அம்பையர் கிளம்பி போயிருவாங்க. ஆனா அதே நீங்க வந்துட்டு ஷாட் ஆடல, யூ டிடன்ட் பிளே த ஷாட், நீங்க வந்துட்டு சும்மா இந்த பேட் ரெண்டையும் தூக்கிட்டு பல்லே பல்லே டான்ஸ் ஆடுற மாதிரி ரெண்டு கையும் தூக்கிக்கிட்டு நீங்க வந்து வெறும் முட்டியில போய் வாங்க போனீங்க, இல்ல ஷாட்டே ஆடாம சும்மா பேட்டை பின்னாடி வச்சுட்டு முட்டியில வாங்க போறீங்க அப்படின்னா, அந்த முட்டியை நீங்க டிஃபென்ஸுக்கு யூஸ் பண்ண வெளியே போகும்போது நாட் பிளேயிங் த ஷாட், ஷாட் ஆடாம வெறும் முட்டியை மட்டும் சும்மா தூக்கி நடுவில் குறுக்க வைக்கும் போது அந்த நேரத்துல இம்பாக்ட் அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்பும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். இதுதான் வந்து ஐசிசியோடைய விதிகள். கிரிக்கெட் ரூல்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ இதுல என்ன நடக்குது அப்படின்னா, இம்பாக்ட் அவுட் சைடு த ஆஃப் இருந்தா மட்டும் பத்தாது, அகெயின் அது போய் விக்கெட்ஸ்ல அடிக்கணும். அதுதான் மேட்ரு. ஸோ நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நிறைய பேர் நேத்துல இருந்து கேட்டுக்கிறாங்க. நிறைய நமக்கு ஒரு நண்பர் வந்து வீடியோல மெசேஜ் கூட மெசஞ்சர்ல அனுப்பியிருந்தாரு நமக்கு கலர் கண்ணாடி. என்ன அப்படின்னா, ஐயா அந்த மாதிரி வந்து போட்டுடுங்க, ஒரு வீடியோ போடுங்க, கில் அவுட் ஆட் அவுட், அது எப்படி இம்பாக்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் விளக்கமா ஒரு வீடியோ போடுங்க பார்ப்போம்னாரு. நம்ம போட்டோம் இப்போ. ஸோ இப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இம்பாக்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பை தாண்டி அது போய் ஹிட்டிங் தி விக்கெட்ஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறது தான் நீங்க வித்ட்ரா பண்ணும்போது. இப்போ இந்த சுப்மன் கில் கேஸ்ல அவர் வித்ட்ரா பண்ணிட்டாரு, ஆடல, நோ ஷாட் பிளேடு. பட் இருந்தாலும் இந்த காலை முன்னாடி தூக்கி வைக்கும் போது அதுல பட்டு அது ஹிட்டிங் த ஸ்டம்ப்ஸ்ங்கிற கணக்குல அம்பையர் வந்து அவுட் கொடுக்குறாரு இந்த இடத்துல. அப்ப இவரு ரிவ்யூ போறாரு, இருந்தாலுமே அது அவுட் தான் அப்படின்னு அந்த இடத்துல தெள்ள தெளிவாக தெரிய வருது. அப்போ இந்த ரிவ்யூக்கு முன்னாடியே நம்ம இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நிறைய பேர் சொல்றாங்க, ஏங்க அப்பெல்லாம் அப்படி கிடையாது, அப்பெல்லாம் அப்படி கிடையாது. நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா எப்பவுமே இந்த ஒரு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல சும்மா அந்த முட்டியை தூக்கி வைக்கும் போது கூட அம்பையர் கிட்ட இவங்க அப்பீல் பண்ணுவாங்க, அவுட் அவுட்னு. என்ன கணக்குல அப்படின்னா, அது இம்பாக்ட் அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப்னு நல்லா தெரியும். அப்புறமும் ஏன் பவுலர் அப்பீல் பண்றாங்க, வெண்ட் ஆன் டு ஹிட் தி விக்கெட்ஸா அப்படின்னு பாக்குறாங்க அவங்க. அப்ப அது இல்லைன்னு அம்பையர் சொல்றாரு, இவங்க ஆமாமா சரி இது போகாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் விட்டுறாங்க. பட் இப்போ இவருடைய கேஸ்ல அது கான்பிடென்ட்டா கண்டிப்பா வெண்ட் ஆன் டு தி ஸ்டம்ப்ஸ் தெரியுது, ஹிட்டிங் விக்கெட்ஸ்ன்ற நம்பிக்கையில அவுட் கொடுக்குறாரு அம்பையர். அதே மாதிரி ரொம்ப பெரிய டவுட்டோட 99% எனக்கே தெரியும் அவுட்னு, இப்படி இருந்தாலும் போய் பார்ப்போம் அப்படின்னு கேப்டன் சுப்மன் கில் போறாரு, குத்தி விட்டாங்க ஒரே குத்தா. அவ்வளவுதான், தலைவனை வெளியே அனுப்பிட்டாங்க. இதுதான் மேட்டர் நடந்தது. எல்பிடபிள்யூ மேட்டர்ல இன்னும் கொஞ்சம் தெளிவாக சுப்மன் கில் அவர்கள் தன்னுடைய பேட்டிங் ஸ்டான்ஸ், அந்த ஷாட்ஸ் ஆட போகும்போது ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு வந்து இந்த முட்டியை குறுக்க வச்சுட்டு அக்ராஸ் ஆட போற ட்ரை பண்றதோ, இல்ல வந்து இந்த எல்பிடபிள்யூ மேட்டர்ல ஓவராலாவே கொஞ்சம் அவர் கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறது வந்துட்டு இப்ப எல்லாரும் கவனிச்சு சொல்லும் பட்சத்தில் கண்டிப்பா அவரும் அதை இம்ப்ரூவ் பண்ணிப்பாரு. ஸ்டார்டிங் ஆஃப் த கரியர் அப்படின்றது வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இன்னொரு வீடியோ நான் வந்து பார்க்குறேன். அது விடைபெறுவது உங்கள் பாய்.